தமிழக வக்ஃப் வாரிய தலைவர் அப்துல் ரஹ்மானின் ராஜினாமா கடிதத்தை தமிழக அரசு ஏற்றுக்கொண்டிருப்பதாக அண்மை செய்தி கிடைத்திருக்கிறது. தமிழ்நாடு அரசு அவரது ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. 2021ஆம் ஆண்டு அவர் அந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டிருந்தார். அண்மையில் மத்திய அரசின் வக்ஃப் வாரிய சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள சூழ்நிலையில் தற்போது வக்ஃப் வாரிய தலைவரின் ராஜினாமாவை தமிழக அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்காக தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். விவரம் சொல்லுங்க. நாடாளுமன்றத்தில் வக்ஃப் வாரியத்தினுடைய புதிய சட்ட திருத்த மசோதா கொண்டு வரப்பட்டிருந்த நிலையில அந்த மசோதாவில் பல்வேறு திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது தமிழகத்தில் எதிரொலிக்கக்கூடிய வகையில தமிழகத்தின் வக்ஃப் வாரிய தலைவராக இருந்த அப்துல் ரஹ்மான் திடீரென ராஜினாமா செய்திருக்கிறார். குறிப்பாக அப்துல் ரஹ்மானுடைய ராஜினாமாவை ஏற்றுக்கொள்வதாகவே தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அரசாணை மூலமாக இதனை தமிழக அரசு அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியை சேர்ந்த அப்துல் ரஹ்மான் கடந்த 2021ஆம் ஆண்டு ஜூலை மாதம் தான் வக்ஃப் வாரியத்தினுடைய தலைவராக நியமிக்கப்பட்டார். அவர் நியமிக்கப்பட்ட நாளிலிருந்து தொடர்ந்து 5 ஆண்டுகள் வரை அவருக்கான பொறுப்பேற்பு இருக்கும் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் திடீரென அவர் ராஜினாமா செய்வதற்கான காரணம் மத்திய அரசுடைய வக்ஃப் வாரிய சட்டத்தில் இருக்கக்கூடிய திருத்தங்கள் தான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர் தரப்பிலிருந்து அது தகவலாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதோடு மட்டுமில்லாமல் அப்துல் ரஹ்மான் மீது ஏற்கனவே பல்வேறு புகார்கள் இருந்ததாக ஒரு தகவல் வெளியாக இருக்கக்கூடிய நிலையிலேயே இந்த ராஜினாமாவை அவர் செய்திருக்கிறார் என்ற ஒரு தகவல் தற்போது. எனவே அப்துல் ரஹ்மானுடைய ராஜினாமாவை ஏற்பதாக தமிழக அரசு தெரிவித்திருக்கக்கூடிய அதே நிலையில புதிய தலைவர் நியமனம் என்பது மேற்கொள்ளப்பட வேண்டும். அடுத்த ஒரு சில வாரங்களிலேயே வக்ஃப் வாரியத்தினுடைய புதிய தலைவருக்கான தேர்தல் முறைப்படி அறிவிக்கப்படும். அதற்கு அரசு ஆயத்தமாகி வருகிறது. எனவே வக்ஃப் வாரியத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய உறுப்பினர்கள் அவருக்கு அந்த தலைவருக்கு உரிய தகுதியை பெற்றிருக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலும் தமிழக சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வக்ஃப் வாரிய சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலும் அவர் மீது எழுந்திருக்கக்கூடிய பல்வேறு புகார்களின் நிலையிலுமே இந்த ராஜினாமா என்பது ஏற்பட்டிருப்பதாகவே தமிழக அரசு தரப்பிலிருந்தும் அப்துல் ரஹ்மான் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சிவா.